அரசு மருத்துவமனைகளில் தரமான பாதுகாப்பான சிகிச்சை அளிப்பதை உறுதி செய்ய வேண்டுமென பாஜகவின் தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்திய நிலையில், தரமான சிகிச்சை அளிப்பதால் தான் அரசு மருத்துவமனைகளை தேடி மக்கள் வருவதாக புள்ளி விவரங்களுடன் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பதிலடி கொடுத்துள்ளார். மக்களுக்கு அரசாங்க மருத்துவமனையில் அத்தனை வசதிகளும் இருக்கிறது. இது முதல் தரமான சிகிச்சை இங்கே கிடைக்கிறது. எங்கோ வெளியில முடியல, அதனால தான் நாங்கள் இங்கே வரோம்ன்ற எண்ணத்தில் மக்கள் இல்லாமல் நான் அடிக்கடி சொல்வேன், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் த லாஸ்ட் ஹோப் ஃபார் த புவர் பேஷண்ட்ஸ். ஆக அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும் அளவிற்கு அரசாங்கம் செயல்பட வேண்டும். நல்ல மருத்துவம் தருகிற காரணத்தினால்தான் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் இந்த ஆட்சி வருவதற்கு முன்னால் வரை நாளொன்றுக்குமான புறநோயாளிகளின் எண்ணிக்கை 6000. இன்னைக்கு அதே மருத்துவமனையில் 12,000 முதல் 15,000 பேர் வருகிறார்கள். கோவையில் இருக்கிற மருத்துவமனையில் 2021க்கு முன்னால் தினந்தோறுமான புறநோயாளிகள் எண்ணிக்கை 3000, இன்னைக்கு 4500. மதுரையில் இருக்கிற ராஜாஜி மருத்துவமனையில் 2021க்கு முன்னால் தினந்தோறுமான புறநோயாளிகள் எண்ணிக்கை 2500, இன்னைக்கு 4000. திருச்சியும் அதே மாதிரி. இது மாதிரி இந்த 4 ஊரில் மட்டும் இல்லை, எல்லா நகரங்கள்லையும். அப்போ தமிழக அரசின் அரசு மருத்துவ சேவையை மக்கள் பெரிதும் ஏற்றுக்கொள்ள தொடங்கியதன் விளைவு. ஒரு சிலர் கேட்கலாம், அப்போ நோயின் தன்மை பெருகி இருக்கிறதா? நோயின் தன்மை பெருகவில்லை. தனியார் மருத்துவ மோகம் என்பது குறைந்து அரசு மருத்துவ சேவையை பயன்படுத்தி கொள்ள ஆர்வம் மிகுந்து இன்றைக்கு பெரிய அளவில் வந்து கொண்டிருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.